வீரபாண்டிய கட்டபொம்மன் 1790 பாளையக்காரர் ஆகிறாரு பாஞ்சாலங்குறிச்சிக்கு. 1798 3310 பகோடா வரி பாக்கி இருந்தது. அதே ஆண்டு ஆகஸ்ட் 18 ராமநாதபுரத்துல தன்னை சந்திக்க ஜாக்சன் ஒரு ஆணை பிறப்பிக்கிறார். ஆனா செப்டம்பர் 19 தான் கலெக்டரை போய் சந்திக்கிறார். டிசம்பர் மாசம் 15ஆம் தேதி 3 பேர் கொண்ட குழுவின் முன் ஜாக்சன் என்னை இப்பெல்லாம் அவமானப்படுத்திட்டாரு அப்படின்றத தெளிவுபடுத்துறார். 1799 மே மாசம் பேனர்மேன் அவர்கள் தலைமையில வெல்வெஸ்லி ஒரு படை அனுப்புறாரு. ஓகேவா? செப்டம்பர் 1ஆம் தேதி பேனர்மேன் என்ன சொல்றாருன்னா, நீங்க சரணடையணும் அப்படின்னு கட்டபொம்மனை வலியுறுத்துறாரு. ஆனா செப்டம்பர் 5 வரைக்கும் அவர் பணியாததுனால பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை தாக்குறாரு. செப்டம்பர் 13 இந்த இடைப்பட்ட காலத்துல அவருடைய கணக்கு பிள்ளை சிவசுப்பிரமணியம் நாகலாபுரத்தில் தூக்கிலிடப்படுகிறார். அக்டோபர் 16 கட்டபொம்மனை விசாரணை பண்றாங்க. அக்டோபர் 17 கயத்தாரில் கட்டபொம்மனை தூக்கிலிடுறாங்க. இதுதான் 10ஆம் வகுப்பு புத்தகத்துல 2 பக்கத்துக்கு கொடுத்துருப்பாங்க. இதை சார்ட்டா சுருக்கி ஒரு சார்ட்ஸ் ஆக்கியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு பகிருங்க. நம்ம சேனல்ல இணைவதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.